அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான ஒரு ஈஸியான புட்டிங் தான் பார்க்க போகிறோம். தேங்காய் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு தடவை இது போல் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இது இஃப்தார் டயத்தில் சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை, வெயிலுக்கு சில்லுன்னு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். இது செய்கிறதுக்கு தேவைப்படுற பொருட்களும் ரொம்ப கம்மி. ஏதாவது ஸ்வீட் செஞ்சு சாப்பிடணும்னு நினைக்கும் போதெல்லாம் இந்த ஸ்வீட்டை நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலையே செஞ்சிடலாம். இதை எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த புட்டிங் பண்ணுறதுக்கு நான் ஒரு முழு தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காயில் உள்ள பின்பகுதியில் ப்ரௌனாக இருக்கிற அதை பூராமே நான் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா துருவி வச்சுருக்கேன். துருவின தேங்காவை இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் துருவின தேங்காய் எனக்கு சரியாக 2 கப் அளவு இருந்தது. நான் 2 கப் அளவு தேங்காய் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். மெஷரிங் கப்பில் 2 கப் அளவு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதே கப்பில் 2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் கெட்டியான பால் தான் நம்ம எடுக்கணும், முதல் பால் தான் நம்ம எடுக்கணும். அதனால் நான் 2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்து நான் பால் எடுக்க போகிறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா முதல்ல 1 கப் தண்ணி ஊற்றி நீங்கள் பால் எடுத்துக்கோங்க. மறுபடியும் அதே இதில் திரும்ப 1 கப் தண்ணி ஊற்றி நீங்கள் பால் எடுத்துக்கோங்க. நல்லா கெட்டியான பாலாக எடுத்துக்கோங்க. அடுத்தடுத்த பால்கள் நீங்கள் சமையலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பாலுடைய அளவு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா நமக்கு சரியாக 1/2 லிட்டர் அளவுக்கு நமக்கு பால் இருக்கணும். அப்போ தான் புட்டிங் நமக்கு பெர்ஃபெக்டாக வரும். அளவுகள் இந்த புட்டிங்க்கு ரொம்ப முக்கியம். அளவுகள் கூடிட்டாலும் நமக்கு உடஞ்சி வரும். புட்டிங் குறைஞ்சாலும் நமக்கு சரியாக வராது. அதனால் நீங்கள் அளவுகளை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம முதல் பால் நம்ம கெட்டியாக எடுத்தாச்சு. இப்போ இதில் இருந்து ஒரு 3/4 பாகம் பால் மட்டும் ஒரு பேனில் நம்ம ஊற்றிடலாம். மீதம் உள்ள 1/4 பாகம் பால் தனியாக வச்சிடலாம். இப்போது நான் மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இது கரெக்டான சுகராக இருந்தது. நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைவோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஃப்ளேவருக்காண்டி ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் ஆட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் தேங்காய் பால் எடுக்கும் போதே ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 ஏலக்காய் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். எனக்கு தேங்காய் பாலுடைய அந்த ஃப்ளேவரே ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் ஏலக்காய் ஆட் பண்ணலை. நமக்கு டேஸ்ட்டை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்காண்டி ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம 1/4 பங்கு பால் தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ அதில் 1/4 கப் அளவு, சரியாக நம்ம மெஷரிங் கப்பில் 1/4 கப் அளவு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. 1/2 லிட்டர் தேங்காய் பாலுக்கு 1/4 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சரியான அளவாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம புட்டிங் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் பாலையும் சுகரையும் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தால் அது நல்லா கரைஞ்சிரும். தேங்காய் பால் கொதி வந்துடக்கூடாது. ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரம் கொதி வந்துடும். கொதி வந்துருச்சு அப்படின்னா தேங்காய் பால் திரிஞ்சு போகிறதுக்கு சான்சஸ் உண்டு. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது நல்லா சூடானா போதும், தேங்காய் பால் கொதிச்சிடக்கூடாது. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இப்போது தேங்காய் பால் நல்லா சூடாயிருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி லேசாக கார்ன்ஃப்ளவரை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. சீக்கிரமாக இது கெட்டியாயிரும். ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது நல்லா கெட்டியாயிரும். கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நல்லா திக்காகிறது உங்களுக்கு தெரியும். நல்லா கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா கெட்டிப்பட்டுருச்சு அப்படின்னா புட்டிங் சரியாக இருக்காது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், ஒரு நிமிஷத்துலேயே நல்லா கெட்டியாயிருச்சு. ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கரெக்டான பதத்துக்கு புட்டிங் ரெடி ஆயிரும். நம்ம தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் டைம் ஆகும், செய்கிறதுக்கு அதிக நேரம் ஆகாது. வெறும் 5 நிமிஷத்தில் நம்ம பண்ணி முடிச்சிடலாம்.
நமக்கு சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பசங்களுக்கும் ஹாலிடேஸும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம இது போல் ஈஸியான புட்டிங் செஞ்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு பசங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கடைகளில் வாங்கி கொடுக்கறத விட நம்ம வீட்டிலேயே சுலபமாக இது போல் செஞ்சு பசங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இப்போ நமக்கு நல்லா திக்காயிருச்சு பாருங்கள். இந்த அளவு நல்லா திக்காகணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது கொஞ்சம் சீக்கிரமாகவே செட் ஆயிரும். நம்ம பவுலில் உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இது நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமேலே இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இது நம்ம சில்லுன்னு சாப்பிடும் போது தான் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இது செட் ஆகுறதுக்கு 2லேருந்து 3 மணி நேரம் ஆகும். இது நல்லா செட் ஆனதுக்கு அப்புறமேலே இது எப்படி வந்திருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா செட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இதை நம்ம டீமோல்டு பண்ணிடலாம். இப்போ லேசாக தட்டணும் அப்படின்னா அது அழகாக கலண்டு வந்துடும். அவ்வளோதான். நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஈஸியான கோகோனட் புட்டிங் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எப்படி ஜெல்லி மாதிரி ஷேக் ஆகுது பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இதை நம்ம ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா மறுபடியும் சாப்பிடணும்னு தோணும். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அலங்காரத்துக்காண்டி நான் மாதுளம்பழம் மேலே வச்சுருக்கேன். அவ்வளோதான். நமக்கு டேஸ்டியான ரொம்ப ரொம்ப ஈஸியான நமக்கு கோகோனட் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த புட்டிங்க்கு அளவுகள் ரொம்ப முக்கியம். நம்ம சொன்ன அளவுகளில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இன்ஷால்லா உங்களுக்கு புட்டிங் வந்து பெர்ஃபெக்டாக வரும். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லா பேருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.